ஹாய்ங்க. நாங்கள் இப்போ கேரளாவில் தாங்க இருக்கோம். அதனால தான் கேரளாக்குள்ளேயே எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். என் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி, அதாவது வீடே இருக்கிறது தெரியாது, வீட்டுக்கு முன்னாடி தான் எல்லாருமே பெரிய பெரிய மரம் வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறோம் இங்கே ஃபுல்லாகவே வெறும் காடு மாதிரி தான் இருக்குது முன்னாடி. ஆனால் இதுக்கு அப்படியே பேக் சைடில் எல்லாமே பெரிய பெரிய வீடு தாங்க. மதிலோடு சேர்ந்து ஃபுல்லாக மரம் தான் வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ இது பொள்ளாச்சி வழியாக கேரளாக்குள்ளே வர திரிஷூர் ரோடு தாங்க இது. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி தாண்டினோன்னா பொள்ளாச்சியில் இருக்கிற அந்த கிளைமேட்டு நமக்கு தனியாக தெரியும். அதே மாதிரி தாங்க பொள்ளாச்சியிலேருந்து தாண்டி அப்படியே கேரளாக்குள்ளே வந்தால் அது சின்னதாக அந்த ஊட்டியோட அந்த கிளைமேட் ஃபீல் தாங்க கொடுக்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலுமே அதோட காற்று நமக்கு தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்க. நாங்கள் இப்போது சொசைட்டி பக்கத்தில் வந்துட்டோங்க. இதுதான் சொசைட்டியோட என்ட்ரன்ஸ். எவ்வளோ பெரிய சொசைட்டி பார்த்தீங்களா, பால் சொசைட்டி. சும்மா உங்களுக்கு காட்டலாமேன்னு வீடியோ எடுத்தேன். என் ஹஸ்பண்ட் உள்ளே போய் பால் வாங்கறதுக்கு போயிட்டார். நான் சும்மா, அது நல்ல கார்டனுங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஃபுல்லாமே கார்டன் தான். இங்கே ஒரு பெரிய மாங்காய் மரம் கை கெட்டுற தூரத்தில் தான் இருக்குது மாங்காய். ஆனால் அதை யாருமே தொடுறதில்லை. இங்கே நம்ம ஊரில் எப்படி எல்லார் வீட்லேயும் முருங்கை மரம் இருக்குன்ற மாதிரி கேரளாவில் எல்லார் வீட்லேயுமே 2-3 மாங்காய் மரம் வச்சுருக்காங்க. அதுவும் கையில் எட்டுற தூரத்தில் தான் இருக்குது. அதை யாருமே கண்டுக்கிறதே இல்லைங்க. நானும் அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் வெளியே வந்துட்டோங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.